1000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்கள், ஏன் எங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றி தருவாரா என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு சிறிய விவரத்தோடு அவருடைய கேள்விக்கும் பதிலை தருகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 35 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் 70 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 6 திருக்கோயில்களில் சமயபுரம் உட்பட ராஜகோபுரங்கள் திருப்பணி குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றன. உறுப்பினருடைய கோரிக்கை உடனடியாக இந்த ஆண்டே பரிசீலிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 40 மாண்புமிகு உறுப்பினர் தி. சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலக தாய்மொழி தினமான இன்று புதுமை பெண்ணின் தாயாக, தமிழ் புதல்வனின் தந்தையாக, இனி ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறும் அமைச்சர் அவரிடம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த 5 ஆண்டுகளில் ஒரு 18,000 வகுப்பறைகள், கழிவறைகள் உள்ளிட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்படும் என்று திட்டமிட்டு இதுவரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதுவரைக்கும் 3601 வகுப்பறைகள், 21 ஆய்வகங்கள், 184 யூனிட் கழிப்பறைகள், 700 மீட்டர் சுற்றுச்சுவர், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்ட 5 நூலகங்கள், அதேபோன்று பள்ளிகள் மற்றும் வகுப்பறைகளுக்கு மொத்த மதிப்பீடு, நூலகங்களுக்கு மதிப்பீடு என்று மொத்தமாக ஒரு 2080 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல அவருக்கு தேவைப்படுகின்ற, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்வியாண்டிலே நபார்டு மூலமாக சொல்லி அதை கண்டிப்பாக நாங்கள் கட்டி தருவோம். அது மட்டுமல்லாமல் பழமை வாய்ந்த கட்டிடங்களை பற்றி சொன்னீங்க. நம்ம கடந்த முறையே கடந்த ஆண்டே ஒரு 5 பள்ளி கட்டிடங்கள் 100 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற பள்ளி கட்டிடங்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பராமரிப்பு பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முறை எடுக்கின்ற ஒரு 5 பள்ளிகள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் 3600 வகுப்பறைகள், 105 ஆய்வகங்கள், 191 கழிப்பறைகள், 2100 மீட்டர் சுற்றுச்சுவர், 5 மாணவர் விடுதிகள், 5 மாணவியர் விடுதிகள் ஆகியவை இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றன. கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலே நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.